வணக்கம். ஸ்கூல்ல ஆசிரியர் வந்து குழந்தைங்க வந்து உள்ளுக்குள்ள கிளாஸ் ரூமுக்கு போனோடனே என்ன பண்றாங்க? முதல் வேலையா அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. நாம ஆஃபீஸ் போறோம். நம்ம ஆஃபீஸ் போகும்போது நாம வந்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு லாகின் பண்றோம், இல்லை பயோமெட்ரிக் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணி உள்ள நுழையிறோம், எல்லாம் பண்றோம். அப்புறம் அன்னைக்கு வந்து யார் வரல அப்படிங்கிறதும் அவங்க வந்து ஒரு சிஸ்டம் மூலமா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நாம வசிக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்லயே எடுத்துக்கோங்களேன். நாம ஓட்டக்கூடிய வண்டிகள், ஸ்கூட்டர் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், எல்லாத்துலயும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அதாவது நீங்க வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். அது வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே இந்த ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கணக்கெடுப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிங்கும்போது 140 கோடி இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுக்குள்ள யாரு வராங்க, யாரு தங்குறாங்க, யாரு வெளியில போறாங்க, யாரு சட்டத்துக்கு புறம்பா உள்ள வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரு நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்திய நாடு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தானே. அதுக்கு தான் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கறது 1955ல கொண்டு வந்தாங்க. நான் சொல்றது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இல்ல, CAA இல்ல, CA 1955ல கொண்டு வந்தது. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொண்டு வந்த ஒரு ஆக்ட் பார்லிமெண்ட். தொடர்ந்து வந்து வரக்கூடிய திருத்தங்கள் எல்லாமே சிட்டிசன்ஷிப் சம்பந்தமா வரக்கூடிய திருத்தங்கள் எல்லாமே இந்த ஆக்டுக்குள்ள ஒரு சப் கிளாஸா தான் வந்து பண்றாங்க. இப்ப இந்த CAAக்கு வரும். அதாவது CAA குடியுரிமை திருத்த சட்டம், CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது 2019லயே வந்து பாஸ் பண்ணியாச்சு பார்லிமெண்ட்ல. ஆனா இதை வந்து இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்கு. அதாவது இது வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ஒரு பில்லா, ஒரு ஆக்டா தெரிவிக்கிறாங்க. அதாவது முதல்ல வந்து 2019 ஒரு பில்லா வந்துச்சு. பார்லிமெண்ட்ல எதையுமே வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த லாவையும் நம்ம வந்து பாஸ் பண்ணிட முடியாது. முதல்ல ஒரு பில்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அப்புறமா தான் அது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது ஆக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டமாயிருக்கு. இது 2019லயே இது வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண உடனே இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்க, வழக்கம் போல இதை வந்து அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து குழப்பம் கிரியேட் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஆக்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற அந்த பொய் பிரச்சாரத்தை ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணி ஒரு விதமான ஒரு பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கமே. ஸோ இந்த ஆக்டை பத்தி தான் கொஞ்சம் எவ்வளவு எளிமையா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு எளிமையா வந்து புரிய வைக்கணுங்கிற முயற்சியில தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு கேள்வியா நம்ம வந்து பார்ப்போம். இந்திய குடிமகன் யார் அப்படிங்கறது முதல்ல நம்ம பார்க்கணும். CA சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. இதை ஒட்டியே கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்ச போதே ஆர்டிகல் 5 அப்படின்னு ஒண்ணு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே இருந்தது. இந்திய குடிமகன் யாரு அப்படிங்கிறதுக்கான கிளியர் ஒரு டெபினிஷன் அந்த ஆர்டிகல் 5லயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்தவங்க இந்திய குடிமகன். ரெண்டாவது, இந்தியாவில் பிறக்கல, ஆனா அவங்களுடைய பெற்றோர்களோ தாத்தா பாட்டியோ இங்க பிறந்திருக்கணும், அவங்க இந்திய குடிமகன். மூணாவது, இப்ப இந்த பார்ட்டிஷன் சமயத்துல 1947ல நிறைய பேர் அங்கிருந்து இங்க வந்தாங்க, நிறைய பேர் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்க, அப்படிப்பட்ட நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. அப்படி உள்ளுக்குள்ள வந்தவங்க 1949 வரைக்கும் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சவங்க அவங்களுடைய பெற்றோர்களோ இல்ல அவங்களுடைய தாத்தா பாட்டியோ இங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்திய குடிமகன். நாலாவது, இந்தியாவிலேயே பிறந்தவங்க ஆனா வெளிநாட்டுல தற்சமயம் வசிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பெற்றோர்களோ தாத்தா பாட்டியோ இங்க இந்தியாவில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுக்கப்படும். ஒரு OCI அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டு கொடுத்து அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இந்திய குடிமகனா அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயிலுக்குள்ள நம்ம போய் குழம்ப வேண்டாம். ஆனா அவங்களுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு, அவங்களும் இந்திய குடிமகன் அப்படிங்கிற ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 4 வழியில நீங்க இந்திய குடிமகன் அப்படிங்கிற அந்த ப்ரூஃப் ஏற்கனவே ஆர்டிகல் 5ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி ஏற்கனவே இருக்கு, தெளிவா. இதன் தொடர்ச்சியா தான் 1955ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு இல்லையா, அந்த CA சட்டத்துல 11 வருஷம் தொடர்ந்து இந்தியாவில் வசிச்சாங்க அப்படின்னா யார் வேணா இந்திய குடிமக்களா ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த CA 1955ல இருக்கிற CA சொல்லுது. இஸ்லாமியர்களும் ஆகலாம். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து வந்து இந்திய குடியுரிமை வாங்கின நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஏற்கனவே.
குறிப்பா சொல்லணும்னா பாகிஸ்தான்ல இருந்து அத்னான் சாமி அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு சிங்கர், ஃபேமஸ் சிங்கர். அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்து தொடர்ந்து இதே மாதிரி தான் 11 வருஷம் இந்தியாவில் இருந்து குடியுரிமை பெற்றிருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து இந்திய குடிமகனாக தான் இப்போ வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுல இருந்தே தெரியுது இந்த இஸ்லாமியர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மத ரீதியா இது வந்து யாரையும் வந்து பிரிக்கல அப்படிங்கிறதுக்கு முதல் ப்ரூஃப் இங்கே இருக்கு. இதை தொடர்ந்து இப்ப வந்து இந்த திருத்த சட்டத்தை ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த CAA அப்படின்ட்டு. இந்த CAA திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குடியுரிமை வழங்குறதுக்கான இந்த நடைமுறையை கொஞ்சம் வேகப்படுத்துது. இது என்ன சொல்லுது குறிப்பா அப்படின்னா, 2014க்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய 3 நாடுகள்ல இருந்தும் இந்துக்கள், பார்சி, சிக், பௌத்தர்கள், ஜைனர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகிய மதத்தை சேர்ந்தவங்க மத ரீதியா அங்க அச்சுறுத்தப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, சித்திரவதையை அனுபவிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷத்துல 11 வருஷமா இருந்தத 5 வருஷத்துல அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும், குடியுரிமை வழங்கப்படும். அவர்கள் இந்திய சிட்டிசனா ஆவாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி மத ரீதியா துன்புறுத்தப்பட்டு தப்பிச்சு இந்தியாவுக்குள்ள வந்தவங்கள்ட்ட எந்த ஆவணமும் எந்த ப்ரூஃபும் இந்த சட்டம் கேட்காது. 3 நாடுகள்லயும் இந்த சிறுபான்மைய சமூகத்தை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் தெரியாத மாதிரி இந்த அரசியல் கட்சிகள்ல சில பேரை வந்து நடிக்கிறாங்க. 14% இருந்த கிறிஸ்தவர்கள், பாகிஸ்தான்ல இருந்த கிறிஸ்தவர்கள் இப்ப 2% ஆயிருக்காங்க. இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கு ஆளாகிற இவங்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டியது இந்தியாவுடைய ஒரு தார்மீக கடமை அப்படின்னு இந்தியா நினைக்குது. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இது நல்ல விஷயம் தானே. இதுக்கு நம்ம பெருமை தானே படணும். இப்ப அடுத்த கேள்வி, இந்த CAAங்கிறது ஏன் தேவை? இப்ப இதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நாம எல்லாருக்கிட்டையும் ரேஷன் கார்டு இருக்கு. நாம அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி மானிய விலையில நாம போய் ரேஷன் கடையில பொருட்களை வாங்குறோம். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நிறைய பணம் செலவழிச்சு இந்த பொருட்கள்லாம் வாங்குது. வாங்கி நமக்கு ஒரு மானியத்துல இந்த பொருட்கள்லாம் ரேஷன் கடைகள் மூலமா நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி ரேஷன் கார்டுகளுக்கு மட்டுமே இந்திய அரசாங்கம் வந்து பட்ஜெட் பண்ற தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க, 1,45,000 கோடி. இவ்வளவு பணத்தை இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் இந்த ரேஷன் கார்டு விஷயத்துல வந்து பட்ஜெட் பண்ணுது. இப்ப இன்னொரு உண்மையை சொல்றேன். இப்ப பார்டர்ல இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ், இப்ப அசாம், பெங்கால், அப்புறம் பஞ்சாப் போன்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த BSF அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களே, இவங்க தான் வந்து அந்த பார்டர் ஏரியாஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க இந்தியாவில். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து இந்தியாவுக்குள்ள இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பா உள்ளுக்குள்ள நுழையிறாங்க. அப்படி சட்டத்துக்கு புறம்பா நுழைஞ்சவங்களோட இப்போ ஒரு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 2 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை 2 கோடினே நீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 2 கோடி மக்களும் ஏதோ உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கனெக்ஷன் மூலமா அவங்க வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்ப நாம கொடுக்கிற வரி பணம் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் உபயோகமா இல்லாம இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய இந்திய வரி பணம் வந்து செலவாகுது. இப்ப அமெரிக்கா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், இப்ப இந்த மாதிரி நாடுகள்ல இப்ப நாம போய் அங்க போய் அவங்க வந்து அவங்களுக்கான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மானிய திட்டத்துல நாம வந்து ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளால முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாம இது தொடர்ந்து சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து இது ஒரு தொடர்ந்த ஒரு தலைவலியா இருக்கு. தொடர்ந்து இது வந்து நடக்குது. எந்த வித ஒரு கணக்கெடுப்பும் கிடையாது. யார் வேணா வரலாம், யார் வேணா இந்த வந்து திட்டங்கள்லாம் அனுபவிக்கலாம், யார் வேணா இந்த மானியத்துல வந்து ரேஷன் கடையில உள்ள பொருட்கள்லாம் வாங்கலாம். இந்த லட்சணத்துல தான் போகுது இது வரைக்கும் நாடு வந்து இயங்கிக்கிட்டு இருந்தது. ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், ஒரு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் திருத்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கு. இப்படி நாம கொண்டு வரல அப்படின்னா என்ன ஆகும்? 1,45,000 கோடி
வருஷத்துக்கு நம்மளுடைய வரிப்பணம் 40,000 கோடி இந்த சட்டத்துக்கு புறம்பா உள்ளுக்குள்ள குடிபெயர்ந்திருக்காங்க இல்லையா, இவங்களுக்கே போகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்திய குடிமக்களுக்கு வாஸ்தவமா போய் சேர வேண்டிய திட்டத்துடைய பலன்கள் முழுமையா போய் சேருதா அவங்களுக்கு அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சரி, அப்படியே நாம இதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில நாம இதை பண்றோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாளைக்கு நம்ம பண்ண முடியும்? உங்க வீட்டுல நீங்க இதை பண்ணுவீங்களா? இதை யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு நீங்க ஒரு நாள் போடுறீங்க, சோறு போடுறீங்க, 2 நாள் சோறு போடுறீங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்றீங்க. 500 ரூபாய், 1000 ரூபாய் ஏதோ ஒண்ணு கொடுத்து உதவி பண்றீங்க. ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ உதவி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க தொடர்ச்சியா இதை பண்றதுக்கு விரும்புவீங்களா? உங்களால பண்ண முடியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் சரி, உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாரையும் நீங்க வச்சு காப்பாற்றணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் நோக்கமா இருக்குமே தவிர, இதை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது யாருமே விரும்ப மாட்டீங்க. இதுதான் உண்மை. நமக்கு ஒரு நியாயம், நாட்டுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறது எப்படி? இப்ப இதை வச்சு இந்த அரசியல் கட்சிகள் பண்ற குழப்பத்துக்கு வருவோம். இதை தொடர்ந்துதான் இப்ப அடுத்த கேள்வி. இஸ்லாமியர்கள் இதை ஏன் எதிர்க்கிறாங்க? 1, இந்த திருத்த சட்டத்திலிருந்து இஸ்லாமியர்கள் எக்ஸ்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2வது, இவங்க இஸ்லாமியர்களும் சரி, இந்த குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளும் சரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பயத்தை உண்டு பண்றாங்க. என்ன பயத்தை உண்டு பண்றாங்க? இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிச்சிடுவாங்க. குறிப்பா அவங்களுடைய ஓட்டு போடக்கூடிய உரிமையை பறிச்சிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்குறாங்க. தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்தியாவில் வசிக்கக்கூடிய 20 கோடி இந்திய இஸ்லாமியர்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க ஏற்கனவே இந்திய குடிமக்கள் தான். இங்க இருக்கிற இந்துக்களுக்கு எல்லா விஷயத்திலையும் எந்த அளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும். இந்த சட்டத்தின் கீழ் நீங்க ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நீங்க இந்தியனா இருக்கக்கூடிய எந்த ப்ரூஃபும் கேட்கப்படாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள ஏற்கனவே வந்தவங்களுக்கு எப்படி இதை வரைபடுத்த முடியும், எப்படி நடைமுறைப்படுத்த முடியும், எப்படி அதை ப்ராசஸை எளிமையாக்க முடியும், விரைவுபடுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் பேசுதே தவிர வேற எதை பத்தியும் பேசல. வீணா இந்திய இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்துல குழப்பமடைய வேண்டாம். பதிவோட இறுதியா இந்த விஷயத்த எவ்வளவு எளிமையா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு எளிமையா புரிய வைக்க முயற்சி செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த அரசியல் கட்சிகள்லாம் அறகுறையா ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு இது வேணும்னே ஒரு பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் உருவாக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள்லாம் என்ன குழப்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த இலங்கை தமிழர்களை ஏன் இதுல சேர்க்கல அப்படின்னு. இந்த சட்டத்துல கிளியரா தெளிவா சொல்லியிருக்கு, மத ரீதியா நீங்க அங்க துன்புறுத்தப்பட்டிருந்தாலோ அச்சுறுத்தப்பட்டிருந்தாலோ சித்திரவதையை அனுபவிச்சிருந்தாலோ நீங்க அங்கிருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்திருந்தா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கறது அது கிளியரா சொல்லுது. எனக்கு தெரிஞ்சவரை மத ரீதியா இலங்கை தமிழர்கள் இலங்கையில துன்புறுத்தப்பட்டதா சித்திரவதையை அனுபவிச்சதா எந்த வரலாறும் இல்லை. சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆன பிறகும் இது ஒரு பெரிய தலைவலியா இந்தியாவுக்கு இருந்துட்டே வந்திருக்கு. சட்டத்துக்கு புறமா இந்தியாவுக்குள்ள நுழையிற இந்த அகதிகள் ஒரு பெரிய தலைவலியா இந்தியாவுக்கு அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த தலைவலியை போக்குறதுக்கு தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரணும், ஒரு நடைமுறைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. மதத்தின் பேர்ல இந்த சட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்ற இந்த கட்சிகளுக்கு ஒன்னு சொல்றேன், மதத்தின் பேர்ல தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கும். அவங்க அப்படி சொல்லலையே. ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள், பார்சி, சிக் மதத்தை சேர்ந்த யார் வேணாலும் இந்த சிட்டிசன்ஷிப் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் இல்ல தொடர்ந்து மக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணலாம், மக்களை குழப்பி வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமாவே இருக்கு. ஆனா மக்கள் தெளிவாதான் இருக்காங்க.